இது இவர்களுக்கு பெருத்த அவமானம். ஒரு உள்துறை அமைச்சருக்கு அவமானம், பிரதமருக்கு அவமானம். இதை என்ன மாத்தி விடுவாங்கன்னா மத ரீதியா மாத்தி விட்டுருவாங்க. இங்க மத கலவரத்தை தூண்டி விட்டு கையாளாகாத இந்த அரசாங்கம் அதை தடுக்க வக்கு கிடையாது. இந்த டிஆர்எஃப்க்கு ஆயுதம் கொடுப்பது பாகிஸ்தான் தான். நடத்திய தாக்குதலே மிகப்பெரிய தாக்குதல் இதுதான். அவர் உடனடியாக பதவி விலகணும். நீங்களாம் எப்படி வெளியில நடமாடுறீங்க, ரிசைன் பண்ணாம எப்படி இருக்கீங்கன்றதை விட்டுட்டு வாய்க்கிலேயே சதர்ன் ஸ்டேட்ஸ்ல சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்கு. கேவலமா இருக்கு. உலகமே காரி தூக்குது. நான் முழு சம்பளம் கொடுத்து ராணுவ வீரர்கள் சேர்க்காம பார்ட் டைம் ராணுவ வீரர்கள் சேர்த்தாங்க. அதோட விளைவு தான் இது. இப்ப இந்த பகுதி தான் பாதுகாக்கப்படக்கூடிய பகுதியா இருக்கும்போது அந்த பகுதியிலேயே ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கையை நீங்க குறைச்சிங்க அப்படின்னா அப்புறம் என்னதான் நீங்க இந்த நாடை நகர்றீங்க, என்னதான் பாதுகாக்கிறீங்க, என்ன வளர்ச்சி நீங்க மாங்காய் கொடுக்க போறீங்க. இந்த துபாக்கூர் அரசு தான் இப்ப 15 வருஷமா இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அவங்க ஆரம்பிக்க விட்டதே தப்பு. ஒரு இயக்கம் ஆரம்பிச்சா அவன் தீவிரவாத இயக்கமா என்னன்னே தெரியாம இருந்திருக்கு இந்த அரசு. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஆன்லைன் வாயிலாக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு வருந்தக்கூடிய ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. நேற்றைக்கு சரியாக 3 மணிக்கு நடந்திருக்கு ஜம்மு காஷ்மீர் பஹல்காம்ல. இந்த சம்பவத்துல 28 பேர் உயிரிழந்திருக்காங்க. என்னதான் நம்ம உங்களுக்கு இரங்கல்கள் நம்ம அதுக்கு வருத்தப்பட்டாலும் இந்திய உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வி நேத்திருந்து பல தரப்புலையும் எழுந்திருக்கு. எதிர்கட்சி மட்டும் இல்ல, அனைத்து தரப்புலையும் எழுப்பப்பட்டிருக்கு. உங்களுடைய முதல்ல இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு முதல்ல கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் அப்பாவி மகள் எல்லாமே டூர் போனவங்க போயிட்டு அங்கே அந்த பள்ளத்தாக்கு போயிருக்காங்க. அந்த பள்ளத்தாக்கு ஏற்கனவே ஆபத்தானது. அது பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கு. பைன் மர காடுகள் இருக்கு. அதுக்கு பின்னாடி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அந்த ஃபோட்டோக்களை பார்த்தீங்கன்னாலே தெரியும். பின்னாடி இமயமலை இருக்கு. ஸோ அது ஒரு ஆபத்தான பகுதி. இந்த ட்ரெக்கிங் போகிறவன்றவங்க, ரிஸ்க் எடுக்கிறவங்க தான் அங்கே போகிறாங்க. அதுவும் வயதானவர்கள் நிறைய பேர் போயிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் சுடப்பட்டவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 3 பேர் வயதானவர்கள், 65-70 வயசுல கூட ஒரு தாய் தந்தையரை கூப்பிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கு. இவர்களை கண்மூடித்தனமாக சுடாம என்ன பண்ணிருக்காங்கன்னா தூரத்துல சுட்டிருக்காங்க. பட் ஆனா தீவிரவாதிகள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா இதுலதான் இந்திய உளவுத்துறை எவ்வளவு ஃபெயிலியர் ஆயிருக்கு, இந்த உள்துறை எவ்வளவு துபாக்கூரா இருக்குன்றதுக்கு அர்த்தம். தீவிரவாதிகள் என்னன்னா தாக்குதல் நடத்துறது பொதுமக்கள் மீது சுட்டா கூட என்ன பண்ணுவாங்கன்னா யாரை பார்த்துருவானா, யார் வந்துருவானா, யார் நம்ம தாக்கிடுவாங்களோன்னு சொல்லி சடசடன்னு அடிச்சுட்டு தப்பி ஓடிடுவாங்க. ஆனா பொறுமையாக சுட்டு எந்த ஸ்டேட்டு, நீ எந்த ஊர்ல இருந்து வரலாம் கேட்டதாக தகவல் இருக்கு. ஆனா ஒரு தரப்பினர் இந்த தூரத்துல இந்த பக்கம் இருந்தவங்க எல்லாம் எங்களெல்லாம் அதெல்லாம் கேட்கல அப்படின்ற மாதிரி எங்க பகுதியெல்லாம் அவங்க கேட்கல, நாங்க அவர்கள் கண்ணிலே தூரத்துல இருந்தா சுட்டாங்க, பக்கத்துல. ஏன்னா நேற்று பல வதந்திகளை வாட்ஸ்அப் பயன்கள் பரப்பி விட்டாங்க. இப்படி அப்படி அதாச்சும் இதாச்சும் கேள்வி கேட்டாங்க. நீ முஸ்லீமான்னு கேட்டான், இந்துவான்னு கேட்டான், எந்த இதுன்னு கேட்டான், அதுன்னு கேட்டான்லாம் பரப்பி விட்டாங்க. அதெல்லாம் பொய்யான வாட்ஸ்அப் வதந்திகளாக தான் போச்சு. இப்போ இன்னைக்கு ராணுவம் சொல்லியிருக்கிறது, ராணுவ உளவு பிரிவு சொல்லியிருக்கிறதும் பின்னர் தற்போது அரசு சொல்லியிருக்கிறது தான் உண்மையான தகவல். ஸோ இப்போ அதிகாரப்பூர்வமாக சொன்னது மட்டும்தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த தாக்குதல் 28 பேரை கொல்லணுன்றது கிடையாது. தீவிரவாதிகளோட ஒரே எய்ம் என்ன அப்படின்னா ஜேடி வேன்ஸ் இங்க வந்திருக்கக்கூடிய நிலையில இந்த இயக்கம் டிஆர்எஃப் என்று சொல்லப்படக்கூடிய இயக்கம் எப்ப துவங்கப்படுதுன்னா 2019 துவங்கப்படுது. இந்த இயக்கம் எப்படி காட்டப்படுது அப்படின்னா துவக்கப்படக்கூடிய காலத்துல இருந்தே இது செயல்பட்டு இருக்கு. ஆனா இது தடை செய்யப்படுவது 2023 தான். அப்ப இதே அரசு தான் இருக்கு. இந்த துபாக்கூர் அரசு தான் எப்ப 15 வருஷமா இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அவங்க ஆரம்பிக்க விட்டதே தப்பு. சரியா? இப்போ இந்த ஆர்டிகல் 370 இருக்கு இல்லையா, இது கொண்டு வரும்போதே இவர்கள் என்னன்னா தெளிவா இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை வரும்ன்றதெல்லாம் எல்லாம் தெரியும். முதலமைச்சர்களையும் ஜனநாயகவாதிகள்லாம் பிடிச்சி ஹவுஸ் அரெஸ்ட்ல போட்ட இவர்கள் இந்த உள்துறை என்ன பண்ணியிருக்கணும்னா அங்கே உள்ள தீவிரவாத இயக்கம் அடுத்தடுத்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு அரசியல் சட்டத்தை காலாவதி ஆகிற மாதிரி காலி பண்ண விட போறோம் அப்படின்ற ஒரு நிலையில அலர்ட்டா இருந்திருக்கணும். அதுவும் இல்லை. இந்த இயக்கம் 2019 டிஎஃப்டி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. சாரி, டிஆர்எஃப் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு.
ஆமா. த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அதோட பேரு. ஸோ வந்து இந்த டிஆர்எஃப் வந்து ஆரம்பிச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை வித்தியாசமா பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானோட ஹெல்ப்போட தான். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்க அரபுலயோ, உருதுலயோ பேர் வச்சீங்க அப்படின்னா, உலகம் பூரா என்ன ஆகுதுன்னா, இஸ்லாமிக் டெரரிஸ்ட் அப்படின்ற மாரியான ஒரு முத்திரை விழுந்துருதுன்றதுனால, இந்த வந்து டிஆர்எஃப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கிலீஷ் பேர் வச்சிருக்காங்க. த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி. ஏன்னா, இந்த அந்த ஏரியால இருக்கவங்களும் அந்த மாரி பேர் வைக்க மாட்டாங்க. உருது பேரோ இல்லைன்னா நீங்க வந்து அரபு பேரை தான் வைப்பாங்க. எல்லா இயக்கங்களுக்குமே அப்படிதான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னன்னா, இதையும் இவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. இவ்வளவு நாள் அவர்களை இயங்க வைத்திருக்கிறார்கள். இயங்க வைத்துட்டு 2019 ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் 2023 தான் தடை பண்ணுதுன்னா எவ்வளவு மொக்கையா இருந்திருப்பாங்க பாருங்க. ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு அவன் தீவிரவாத இயக்கமா என்னன்னே தெரியாம இருந்திருக்கு இந்த அரசு. 4 வருஷம் கழிச்சு தான் அதை வந்து பேன் பண்ணிருக்கு. பேன் பண்ணி இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு? 3 வருஷம், 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் கழிச்சு இவர்கள் இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்திருக்காங்க. இவர்கள் நடத்திய தாக்குதலே மிகப்பெரிய தாக்குதல் இதுதான். ஸோ எதற்காக இவர்கள் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம்னா, இப்போ சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது, வேன்ஸ் வந்து இங்கே வந்திருக்காரு. ஜேடி வேன்ஸ் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது போன்ற ஒரு தாக்குதலை நடத்தினால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்படும். இந்தியா வல்லரசா மாறிட்டு வருது அப்படின்றதுல ஒரு சாணி அடி விடுவோம். ஏன்னா அதற்கப்புறம் வந்து ஒரு அமெரிக்க அதிபர் வந்து அமெரிக்க துணை அதிபர் ஒரு நாட்டுக்கு விஜயம் செய்திருக்கும் போதே அந்த அதாவது விசிட் பண்ணியிருக்கும் போதே ஒரு தாக்குதல் நடக்குதுன்னா இந்தியா எவ்வளோ வீக்காக இருக்குன்னு காட்டுறதுக்காகவும் இந்த தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் முதல் கட்டமாக. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முக்கிய இந்த தீவிரவாதிகள் எப்பவுமே தீவிரவாதி கொலகாரம் தான், கொடூரமானவன் தான். அதை அடக்குவதற்காக தான் அரசாங்கங்களும் அரசு துறைகளும் இராணுவமும் போலீஸும் எல்லாமே இருக்கு. ஸோ அப்போ அவர்கள் தாக்குதல் நடத்திட்டாங்கனாலே இந்த கவர்மெண்ட் வீக்கா இருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். ஆர்மி இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுச்சுன்னு தெரியல, இத்தனை வருஷமா எப்படி விட்டு வச்சிருந்தாங்க, இவ்வளோ பெரிய தாக்குதல் எப்படி விட்டாங்கன்னு தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் இருக்காங்க, ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு, காஷ்மீரை தனியாக பிரிச்சிருக்காங்க. அதுக்காக சாதாரண நம்ம இன்டெலிஜென்ஸ் மாதிரிலாம் இருக்காது, மிக மிக அதி தீவிரமான இன்டெலிஜென்ஸ் அங்கே இருந்திருக்கணும். ஆனால் இல்லை. இப்போ ஒரு ராணுவ ஒரு மூத்த அதிகாரி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18,000 பேரை கிட்டத்தட்ட பணி நீக்கம், அதாவது அவர்கிட்ட பணி முடிந்தவர்களுக்கு பதிலாக வேலைக்கு ஆள் சேர்க்கல இருக்கு. சரியா? அப்ப ராணுவத்திலே ஆளை குறைச்சா அப்புறம் மக்கள் எப்படி நீ பாதுகாப்பீங்க? செலவை குறைக்கிறேன் நீ என்ன பண்ணிட்ட இந்த நாட்டுக்கு? செலவை குறைச்சிட்டு 8,500 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்குறீங்க ராணுவத்துக்கு பாதுகாப்புக்குன்னு, எங்க போச்சு அதெல்லாம்? அப்ப அந்த பாதுகாப்பு இவ்வளவு செலவு பண்ணி என்ன பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்திருக்கு. இந்தியாவை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா 95% சொல்லலாம். 95% எல்லை வந்து எந்த பாதுகாப்பும் தேவையற்றதாக, பாதுகாப்பு இல்லாததாக தான் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? எங்க பாதுகாப்பு தேவைப்படுது அப்படின்னா குஜராத்ல, அதாவது எங்க பாகிஸ்தானோட பார்டர் ஆரம்பிக்குதோ அங்க இருந்து ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் தான் தேவைப்படுது. காஷ்மீர் ஜம்மு வரைக்கும் தேவைப்படுது. ஏன்னா அதுக்கப்புறம் இமயமலை வந்துருது. ஓகே, இந்த பகுதியில தான் நம்ம ராணுவம் பவர்ஃபுல்லா அங்க இருக்க வேண்டியது இருக்கு, முதல் விஷயமா. 2வது பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய சைனா பார்டர். 3வது பகுதி எது அப்படின்னா நீங்க வந்து பெங்கால் பார்டர். புரியுதா உங்களுக்கு? ஸோ அசாம் பார்டர்ல இருக்கக்கூடிய வந்து பெங்கால்ல இருந்து ஊடுருவல்காரர்களை தடுப்பதற்கான ஒரு பகுதி. அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் சைனா பார்டர். இந்த பகுதி மட்டும்தான். இது வந்து மொத்தம் எடுத்தீங்கனாலே 40% கூட வராது, 30% தான் வரும். ஏன்னா அதுக்கு கீழே வந்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலுக்கு கீழே இறங்கினா ஒரிசாலேயோ, அதுக்கு கீழே இறங்கினீங்கன்னா தெலங்கானாலேயோ, ஆந்திராலேயோ, சரியா? அதுக்கு கீழே இறங்கினீங்கன்னா தமிழ்நாட்டிலேயோ, இந்த எண்டு வரைக்கும் எந்த பாதுகாப்பு யாருமே இருக்கிறதுல. நம்ம மீனவன்லாம் தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் வாரம். இதெல்லாம் பாதுகாப்புல இருக்கா? யாருமே இல்லை. நம்ம நேவியும் அங்கே கிடையாது, ஏர்ஃபோர்ஸும் கிடையாது, யாருமே கிடையாது. எல்லா படைகளும் எங்கு குவிக்கப்படணும், எங்கே குவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எல்லாமே பாகிஸ்தான் பார்டர்ல தான் குவிக்கப்பட்டிருக்கு. சரியா? இதெல்லாம் இதுல இருந்து பஞ்சாப், அதே மாதிரி வந்து குஜராத், மகாராஷ்டிரா, அந்த கடல் எல்லை, அதுக்கப்புறம் மேலே ஜம்மு காஷ்மீர். ஸோ இப்போ இந்த பகுதி தான் பாதுகாக்கப்படக்கூடிய பகுதியாக இருக்கும்போது அந்த பகுதியிலே ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா அப்புறம் என்னதான் நீங்கள் இந்த நாடை நகட்டுறீங்க, என்ன பாதுகாக்கிறீங்க, என்ன வளர்ச்சி ஆகி நீங்கள் மாங்காய் கொடுக்க போறீங்க? இந்த முன்னாள் ராணுவ
சொல்லியிருக்காரு. அந்த தாக்குதல் நடந்த அந்த குறிப்பிட்ட இடத்துல இதுவரைக்கும் 9 ராணுவ குழுக்கள் வந்து செயல்படும் தீவிரமா. ஆனா இந்த தாக்குதல் நடந்த நேரத்துல 2 ராணுவ குழுக்கள் தான் செயல்பட்டிருக்கு. அதுவும் முழுமையா அங்க பணியில இல்ல. அப்படின்னு அவர் மிக பெரும் குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்கு. ராணுவ நிச்சயமா வீரர்களை இதுதான் உண்மை. ஏன்னா அவர் முன்னாள் ராணுவ அதிகாரி, அவருக்கு தெரியும் ஸ்பாட் ஃபேக்ட் என்ன அப்படின்றது, ஸ்பாட்ல என்ன நடந்துட்டு இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா எதற்காக இவர்கள் இந்த அரசு எவ்வளவு டுபாக்கூரா வேலை பார்க்குதுன்றது அங்கே இதில் இருக்கு ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். நம்மளோட மிக அதிகமாக தெரியும். அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாகவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவர்களே இந்த அரசை குற்றம் சாட்டுகிறார்கள் என்றால் இந்த அரசு என்னதான் பண்ணுதுன்னு இல்லை. ஒரு பக்கம் வல்லரசுன்றான் இதுன்றான், அதான் இது இதா இது வளர்ந்த நாடாயிட்டு இருக்கு அதாயிட்டு இருக்குன்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா சாதாரண உள்ளூர்ல இருக்கிற தீவிரவாதிகள் துப்பாக்கி எடுத்துட்டு டூர் போனவன்லாம் சொல்றான்னா அப்ப என்ன லட்சணத்துல நீ அந்த மாநிலத்தை பிரித்து வைத்திருக்கிறாய்? ஏன்னா இவ்வளவு நாள் வடையெல்லாம் சொன்னீங்க. இந்த அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுல வந்து எங்கே வந்து தமிழ்நாட்டுல வந்து சட்ட ஒழுங்கு கேட்டு போச்சான். என்ன வாய் பார்த்தீங்களா? ஏன்னா இங்க வந்து டெய்லி 10 பேரை சுட்டுக்கிட்டு இருக்காங்க, இது பண்றாங்க. நீங்கள் பொறுப்பாக இருக்கக்கூடியது இவ்வளவு கேவலமா இருக்கு. நீங்களாம் எப்படி வெளியில நடமாடுறீங்க, ரிசைன் பண்ணாம எப்படி இருக்கீங்கன்றதை விட்டுட்டு வாய்க்கிலேயே வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ்ல வந்து சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்கு. கேவலமா இருக்கு. உலகமே காரி துப்புது. இந்த தீவிரவாதிகள் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா ஜேடி வேன்ஸ் வந்தப்ப அடிச்சிருக்கான். இது திட்டம் போட்டு தான் அடிச்சிருக்கான். அடிச்சா இது வந்து அமெரிக்கா வரைக்கும் ரீச் ஆகும், உலகம் பூரா ரீச் ஆகும் அப்படின்றது அவங்க பெருத்த அவமானம். இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அவமானம். ஏன்னா இதெல்லாம் சங்கிகள் வந்து முஸ்லீம்னு பார்த்து சுட்டான், கிறிஸ்டின் பார்த்து சுட்டான்னு சொல்லி வடை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எதை பார்த்து சுட்டாலும் இல்ல, தீவிரவாதி எப்படா வந்தான்னு கேட்டா எங்கள்கிட்ட பதில் கிடையாது. எப்படி விட்டீங்க? நிம்மதியா இருக்கு, டூரிஸ்ட் இப்படி வரான் அப்படி வரான்றீங்கல்ல, எப்படி தீவிரவாதி வந்தான்? உளவு பிரிவு என்ன இது என்ன செய்யுது? ராணுவ வீரர்களோட எண்ணிக்கை ஏன் குறைச்ச அப்படின்னு ஒரு கேள்வி வருது. குறிப்பா பிரதமராக மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு நடந்த 7வது தாக்குதல் சம்பவம் இது. இதுவரைக்கும் பல்வேறு முறை வந்து 7 முறை தாக்குதல் நடவடிக்கை, பல்வேறு உயிர்கள் பலியாக இருக்கு. அப்ப இந்த உளவுத்துறை, இந்திய உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மிக பெரும் கேள்வி எழுந்திருக்கு. அதை நம்ம வந்து பாஜக அப்படின்னு அதுக்கு அச்சம் கொடுத்து உளவுத்துறையில திறமை உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ராணுவத்தில் இருக்காங்க. இந்த மக்களுக்காக, இந்த இந்திய மக்களுக்காக, இந்திய மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக தங்கள் இன்னுயிரையும் தியாகம் செய்து உழைப்பதற்கும் சண்டையிடுவதற்கும் தயாராக லட்சக்கணக்கான ராணுவ வீரர்கள் இருக்காங்க. ஆனா இவங்க பண்ண பாலிடிக்ஸ்ல என்ன பண்ணாங்கன்னா திறமையானவர்களை தேவையான பதவியில் போடாம அதுலேயும் இவர்கள் அரசியல் செய்து கொண்டு ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கையை குறைச்சு நான் முழு சம்பளம் கொடுத்து ராணுவ வீரர்கள் சேர்க்காம பார்ட் டைம் ராணுவ வீரர்கள் சேர்த்தாங்க. புரியுதா உங்களுக்கு? அதோட விளைவு தான் இது. இது இன்னும் சண்டையே வரல. சும்மா தீவிரவாத தாக்குதலுக்கே வந்து இவ்வளவு அவமானப்படுறாங்கன்னா சண்டைகிட்ட வந்துச்சுன்னா நம்ம எப்படி சமாளிக்க போறோம்? ஏன்னா அப்பதான் தெரியும் இவர்களோட லட்சணம் என்னன்றது. ஸோ இவர்கள் வந்து ரொம்ப மோசமாக இந்த நாட்டை வந்து வழி நடத்தி கொண்டிருக்காங்க. ராணுவ வீரர்களையும் இப்படி கேவலப்படுத்திட்டு, ஏன்னா ஒரு 6 பேர் வரானா வந்து சுட்டுட்டு போயிருக்கான்ற அளவுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு நீங்கள் ஊட்டிக்கு போனீங்கன்னா தெரியும். தமிழ்நாட்டில் இங்கே எந்த தீவிரவாதியும் கிடையாது, எங்கே துப்பாக்கியும் கிடையாது. ஊட்டியில் போய் பார்க்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அதே மாதிரி கொடைக்கானல் பார்க்கில் அந்த ஓப்பன் லாண்டில் ஊட்டி பார்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புல்வெளிகள் இருக்கும், எல்லாம் ஜாலியாக மக்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து காவல்துறை அங்கே இருக்கும், என்ட்ரன்ஸில் காவல்துறை இருக்கும், உள்ளுக்குள்ளேயும் இருக்கும். ஏன்னா பாதுகாப்புக்காக, வந்தவர்களுடைய பாதுகாப்புக்காக இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் ஒரு டெரரிசம் உள்ள ஒரு மாநிலத்தில், பிரச்சனைக்குரிய ஒரு மாநிலத்தில், டூரிஸ்ட் அதிகமாக வரக்கூடிய ஒரு இடத்துல பக்கத்தில் வந்து பைன் மர காடுகள் இருக்கு, பின்னாடி வந்து கொஞ்சம் தூரம் போனால் பாகிஸ்தான் வந்துடும், நடந்தே போனால் சரியா. அப்படிப்பட்ட இடத்துல வந்து இவ்வளோ டூரிஸ்ட், இந்தியன் டூரிஸ்ட் வந்திருக்கான், ஃபாரின் டூரிஸ்ட் வந்திருக்கான். அவர்களுக்கு நீ போலீஸை வைத்து பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். இல்லை ராணுவம் என்ன பண்ணுது? ஏன் ராணுவத்தை அங்கே டெப்ளாய் பண்ணல? ஒரு இப்போ 7 பேர் சொல்லுங்க, 7 பேர் கொண்ட ஒரு ராணுவ வீரர்கள் கொண்ட பெட்டாலியனோ அது ஒரு ட்ரூப்புன்னு சொல்லுவாங்க, குரூப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதோ ஒன்று அங்கே நிறுத்தி இருக்கணும்ல. டூரிஸ்ட் வராங்க, இப்போதான் அந்த மாநிலம் வந்து கொஞ்சம் பூமாய் வந்துகிட்டு இருக்கு, இப்போதான் அங்கே வந்து டூரிசம்னால வருவாய் வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து அதை மண்ணை போடுற மாதிரி இந்த மாதிரியான ராணுவ தீவிரவாதிகள் தாக்குதலுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா இந்த இதுலேருந்து இந்த மணல்லேருந்து மக்கள் மாறக்கு வருஷக்கணக்காகுமே. ஐயோ காஷ்மீரா வேண்டாம் போனால் சுட்டுருவான் அப்படின்றத ஏற்படுத்திட்டான்ல அவன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் சும்மா வடை சுட்டிங்களே, 3 பிரிச்சுட்டோம் 4 பிரிச்சுட்டோம், காஷ்மீர் அமைதியாக இருக்குது, வருமானம் வருது, டூரிஸ்டோடைய
பெர்சன்டேஜ் ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்லாம் சொல்றீங்களே, இதெல்லாம் என்ன ஆச்சு இப்போ? அப்ப இது எல்லாமே நீங்க சொல்றது பூரா பொய், திருட்டுத்தனம்ன்றது இப்ப அம்பலமாகுது. அவங்களும் அந்த தீவிரவாதிகளும் என்ன பண்றாங்கன்னா, ஜேடி வான்ஸ் வரப்போ எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? சர்வதேச அரசியல்ல மிகப்பெரிய அசிங்கம். ஒரு அமெரிக்க அதிபர், நம்பர் 1 நாட்டோட அதிபர் வந்து ஒரு நாட்டுக்கு வராருன்னா, என்ன சொல்ல வராங்கன்னா, என்னோட நோக்கம் என்னன்னா, பாரு இந்த நாடு பாதுகாப்பான நாடு கிடையாது. இங்க என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்றத உலகம் முழுவதும் ஒரு செய்தியாக இதை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு செய்தி ஊடகங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இந்த கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் ஜம்மு காஷ்மீருக்கு பயணம் செய்ய இருந்தாரு. இந்த ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறதால அந்த பயணம் வந்து தவிர்க்கப்பட்டது அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. அப்ப அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னா, அந்த பகுதியில இன்னும் கூடுதல் பாதுகாப்பு போட்டிருக்கணும்ல? இல்ல அது அச்சுறுத்தல் இருக்கா இல்லையோ, ஏற்கனவே மோடிஜியை வந்து பஞ்சாப்ல ஒரு பெரிய ஒரு இதை காட்டினாங்க, உயிர் பயத்தை காட்டின அப்புறமான்ற மாதிரி. போன எலெக்ஷனுக்கு முந்தின எலெக்ஷன்ல பஞ்சாப் போனாரு, திடீர்னு இங்கிலீஷ் படத்துல இருந்து வர மாதிரி ஒரு பிரிட்ஜில் ஒரு வண்டியை மடக்கிட்டான். மடக்கி முன்னாடி ஒரு 100 டிராக்டர், பின்னாடி ஒரு 100 டிராக்டர் போட்டு அப்படியே மேலே வந்து ரோடை மறிச்சு ஒரு உயிர் பயத்தை காட்டினாங்க. அதுக்கப்புறம் ஒரு பஞ்சாப் பக்கமே போனதில்லை நேரடியா. ஸோ இது மாதிரி இப்போ ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு வரக்கூடாதுன்றதுக்காக கூட இதை இப்போ செய்திருக்கலாம். அதாவது ஒரே கல்ல தீவிரவாதிகள் வந்து 3 மாங்க அடிச்சாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஜேடி வேன்ஸுக்கு ஒரு ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. இந்த இந்தியாவில் இந்த மாநிலத்தில், எங்கள் மாநிலத்தில் அடக்குமுறையும் அராஜகமும் இருக்குன்றத தீவிரவாதிகள் உலகம் பூரா வந்து எப்போ போய் செஞ்சா ரீச் ஆகுமோ அதை செய்யணும்னு சொல்லி நீண்ட கால திட்டம் போட்டு சரியாக இது அமைஞ்சிருக்கு. அதை செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, ஜியோட ஆட்சி எப்படி போயிட்டு இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வாய்க்கிலேயே பேசக்கூடிய நம்முடைய உள்துறை அமைச்சர் ஷா இருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணி, அவர் வந்து உடனடியாக பதவி விலகணும். பதவி விலகணும். எந்த சட்டம் ஒழுங்கு இப்படி, ஏன்னா அவர் 7வது தாக்குதல்லையும் அவர் தான் உள்துறை அமைச்சராக இருக்காரு. 7 முறை பதவி விலகணும். புரியுதா அவருக்கு? இப்போ 8வது முறையாவது இவர் தாக்குதலுக்கு பொறுப்பேற்று பதவி விலகணுன்றத நம்ம ஆசை சொல்லி வைப்போம். ஏன்னா இவ்வளோ ஒரு இன்எஃபிஷியன்ட் மினிஸ்டர் வந்து மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடாதுன்றது இந்திய மக்களுடைய ஆசையாக இருக்கலாம். ஆனால் அவர் அதை விட்டு போக மாட்டார்ல. ஏன்னா ஓட்டு போடக்கூடிய அதிகாரம் தான் மக்களுக்கு இருக்கே தவிர, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே வாபஸ் வாங்கக்கூடிய அதிகாரம் நம் மக்களுக்கு இல்லைன்றதுனால, ஸோ அது அப்படி இருக்கு. சரி, என்ன பண்ணணும், அவர் இதெல்லாம் எதிர்பார்த்து பதவி விலகணும். அதுதான் ஒரு மானமுள்ள ஒரு மனிதனுக்கு இது. சரி, நம்ம என்ன இதுக்கு மேலே என்ன சொல்றது? கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். வர ஜூலை 3ஆம் தேதி அமர்நாத் யாத்திரை வந்து அதற்கான அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான அந்த யாத்திரையும் நடைபெற இருக்கு. அன்றைக்கும் வந்து தாக்குதல் நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தலும் இருக்கு. அதற்கான முன்னோட்டம் தான் இது அப்படின்னு ஒரு தகவலும் வெளியாகிருக்கு. இல்ல அப்படி இல்ல. அமர்நாத் யாத்திரையில வந்து ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கு ஏற்கனவே ப்ரீ பிளான்டா இருக்கும். அங்க ஏற்கனவே அந்த சுற்றுப்பட்டு பகுதியில எல்லாத்துலயும் வந்து சர்ச் பண்ணிடுவாங்க. ஆர்மி இன்டெலிஜென்ஸ் அதுல எல்லாம் பக்காவா இருக்கும். அமர்நாத் யாத்திரைன்றது அதுல வந்து என்னன்னா மத ரீதியான பிரச்சனையை உருவாக்கப்படும் என்பதால் தீவிரவாதிகள் அந்த இதுல இறங்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு. அதே மாதிரி அப்படி இறந்தா ராணுவ வீரர்கள் பார்த்துக்கொள்வாரு. 2017 அமர்நாத் யாத்திரையில தாக்குதல் நடந்திருக்கு. அதுல 7 பேர் பக்கம் கொல்லப்பட்டிருக்காங்க. இல்ல சோ கொல்லப்பட்டிருக்காங்க. அதையும் ஏற்கனவே கொல்லப்பட்டிருக்காங்க. இல்லைன்னு நான் சொல்லல. அதனால இந்த டைம் அலர்ட்டா இருப்பாங்க. சரியா இருப்பாங்க. இருந்த போதிலும் அது ஒரு நீண்ட பாதை. அமர்நாத் யாத்திரைன்றது ஒரு நீண்ட பாதை. அதனால அந்த பாதை முழுவதும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது ஒரு பெரிய ரிஸ்கி ஒரு டாஸ்க் தான் அது. இருந்த போதிலும் ஆர்மி அதை, நம்ம இந்தியன் ஆர்மி அதை சமாளிக்கும் அப்படின்னு நம்பலாம். ஸோ அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து இவர்கள் பண்ண மாட்டாங்க. இந்த டிஆர்எஃப் என்கிற இது வந்து நீங்களோட ஃபோக்கஸே என்னவா இருக்குன்னா, அந்த தீவிரவாத அமைப்போடது, நாங்கள் வந்து மத ரீதியான தீவிரவாதிகளாக எங்களை பார்க்கக்கூடாது. நாங்கள் வந்து காஷ்மீருக்காக போராடுறோம். ஆர்டிகல் 370 வந்து இதை நீக்கினதுக்கு எதிராக உருவாக்கப்பட்டதான் எங்கள் அமைப்பு அப்படின்ற மாதிரி அவர்கள் போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்க வந்து மத ரீதியான இதை பண்ணுவாங்களான்றது ஒரு சந்தேகம் இருக்கு. அதே நேரத்தில் நம்ம ராணுவ வீரர்கள் அது வந்து ஏற்கனவே நடந்துருச்சு. இந்த முறை அதை நடக்க விட மாட்டாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். ஓகே. கடைசியா பாகிஸ்தான் உளவுத்துறை அமைச்சர் வந்து ஒரு அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, முதல்ல வருத்தங்களை பதிவு பண்ணிட்டு, இந்தியால என்ன நடந்தாலும் அதுக்கு காரணம் பாகிஸ்தான் தான் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. குறிப்பா வந்து இப்ப நடக்கக்கூடிய இந்துத்துவ ஆட்சி அதற்கு வந்து எதிர்ப்பாளர்கள் நிறைய இந்தியாவுல உருவாகி இருக்காங்க. நாகாலாந்து, மணிப்பூர், சத்தீஸ்கர், இப்படி பல்வேறு பகுதிகளில் இந்த ஆட்சிக்கு எதிரானவர்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. இது உள்நாட்டு சதிதான், இது கண்டிப்பா வெளிநாட்டு சதி கிடையாது அப்படின்னு ஒரு அறிக்கையை அவரு போஸ்ட் பண்ணிருக்காரு. அதுதான் நான் சொன்னேன்ல, அதாவது பேர் வைக்கும் போதே என்ன
இந்திய பேரை வச்சு விட்டீங்கன்னா இவங்களுக்குள்ள சண்டைன்னு ஆயிரும். இதை பாகிஸ்தான் சொல்ல வேண்டிய தகுதியும் தராதரமும் அருகதையும் பாகிஸ்தானுக்கு கிடையாது. அவன் மக்களே சோத்துக்கு வழி இல்லாமல் திண்டாட வச்சு அந்த நாடு நாசமா போய் கழுதையை ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு கேடுகட்ட கேவலமான நிலையில பாகிஸ்தான் இருக்கு. ஸோ அதனால பாகிஸ்தான் அமைச்சர் சொல்றதெல்லாம் நம்ம கணக்கில் எழுதி வேணாம். அவங்க எதிரி வாய்க்கு வந்தபடி பேசுவான். இந்த தீவிரவாத அமைப்பு இந்த டிஆர்எஃப் வந்து உருவாக்குனதே அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன்னா ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட், இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு என் பேர் இங்கிலீஷில் வச்சிருக்காங்கன்னா இது வந்து அவர்களுக்கு நமக்கு டச்சு கிடையாது. அது அங்கே உள்ள அந்த நாட்டில் காஷ்மீரை தனி நாடாக கேட்டு ஒரு குரூப் போராடுறாங்க. அதுக்கு அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த டிஆர்எஃப்க்கு ஆயுதம் கொடுப்பது பாகிஸ்தான் தான். அவர்களுக்கு வேற எங்கே இந்த ஆயுதம் கிடைக்கும்? பணம் கொடுத்துக்கிறதும் பாகிஸ்தான் தான். ஏன்னா இந்த டைம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஊரில் இருந்து ஆள் அனுப்பாமல் இங்கே உள்ளவனுக்கே வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு வித்தியாசம் தான். ஏன்னா உலகம் முழுவதும் பாகிஸ்தான் ஒரு தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய, தீவிரவாதிகளை வைத்திருக்கக்கூடிய, தீவிரவாதிகளை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு நாடுன்ற ஒரு பேர் வந்துச்சு. ஏன்னா ஸோ அதை தவிர்ப்பதற்காக தான் அவர்கள் இந்த 2019 இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்போ கூட லஷ்கர் இ தொய்பாக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு இப்போ நிரூபணமாகுது. அவர்களுடைய குழந்தை தான் இது. பாகிஸ்தான்காரனுக்கும் காஷ்மீர்காரனுக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த டிஆர்எஃப். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால பாகிஸ்தான் வந்து பிரிச்சு பார்க்க முடியாது. பாகிஸ்தான் தான் ஆயுதமும் பணமும் இன்று வரை பிரிவினவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஜிஏவும் சின்ன ஜியும் துரத்துறத நம்ம பாத்துக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதை நம்ம பாத்துக்குவோம். அத பாகிஸ்தான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அங்க பாதிக்கப்பட்ட மக்களை நேஷனல் சேனல்ஸ்ல போய் பேட்டி எடுத்தாங்க. அவங்க அதுல தெளிவா பேசினாங்க. துக்கத்துல இருந்தா கூட அதுல ஒருத்தர் தெளிவா சொல்றாரு, நேரடியா வந்து அவங்க தாக்குதல் நடத்தல. அவங்க மரத்துக்கு பின்னாடி இருந்துதான் ஒரு 2 முறை சுட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா ஒரு முறை சுட்டுட்டு அவங்க யாருமே பார்க்க முடியல அப்படிங்கறத பதிவு பண்ணிருக்காரு. ஆனா நேற்று இரவுல ஊடகங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து அவர் என்ன மதம் பார்த்தாங்க, மதத்தை கேட்டு செக் பண்ணிதான் அது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஊடகங்களை செய்தி வந்து இது யாரு பரப்பி விட்டு இருப்பாங்க சார்? இது வட இந்திய கோடி மீடியா தான். மீடியாவோட தரம் தான் தாழ்ந்து போச்சுல. இப்ப எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டாங்க. அவன் தான் சம்பளம் தர்றான். அப்புறம் அவனுக்கு சாதகமா தானே செயல்படும் அப்படின்ற மாதிரி கோடி மீடியா கிளப்பி விட்டுருச்சு. ஏஜென்சிகள் கிளப்பி விட்டோன்னா அதை பார்த்து நம்ம ஆட்களும் நம்மளால இப்ப எதிர்ப்பு இது ஓடுதோ அது பின்னாடி தானே ஓடுவாங்க. ஓடிட்டு இப்ப இன்னைக்கு மாத்தி நியூஸ் போடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா இது என்னன்னே தெரியாது. தெரியாதனால ஏதோ அங்கேருந்து சொல்றான்றதுக்காக அவசரத்தில் நம்ம பிரேக்கிங் போடுறோன்றதுக்காக தான் இங்க இருக்காங்க போறாங்க. ஸோ அதனால எடுத்து அவசரமா போட்டிருப்பாங்க. ஆரம்பத்துல நீங்க சொன்ன மாதிரி தமிழகத்துல வந்து நடக்கக்கூடிய இந்த பழிக்கு பழி இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. இல்லைன்னா மறுக்க முடியாது. காதல் அந்த மாதிரியான பல்வேறு சம்பவங்கள் நடக்குது. அது வேற மாதிரி மனிதன் வந்து மிருகம். அவர் மிச்சா தெரிஞ்சுக்க 100% மனிதனும் மிருகம் தான். புரியுதா? அதான் சார் மாதிரி விஷயங்கள சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, முதலமைச்சர் பதவி விலகணும்னு சொல்றாங்க. ஆனா பாஜக பிரதமராக மோடி அவர்கள் பதவியேற்றிலிருந்து இது 7வது தாக்குதல் சம்பவம். இந்த இந்த விஷயங்கள் நடந்த பிறகாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதவி விலகுவார்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? இதைத்தான் நானும் ஆசைப்படுறேன், நீங்களும் ஆசைப்படுறீங்க, இந்த தமிழகம் ஆசைப்படுது, இந்தியாவும் ஆசைப்படுது. ஆனா நடக்கணுமே. எல்லாரும் நினைக்கிறது நடக்குதா? நீ ஆசைப்படுறது சரிதான், நடக்கணுமே. அவரா போனா தான் உண்டு. நம்மளா பிடிச்சவர் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இவர்கள் ஒரு நாள் வெளியேற்றப்படுவார்கள். இவர்கள் கையால் ஆகாத, இவர்கள் வந்து அடுத்தவனை குறை சொல்லியும் மத ரீதியான அரசியல் பண்றதுக்கு தான் இவங்க லாய்க்க தவிர இதை எப்படி மத ரீதியா மாற்றி விடலாம், இது எப்படி நமக்கு சாதகம். ஏன்னா இது வந்து இவர்களுக்கு பெருத்த அவமானம். ஒரு உள்துறை அமைச்சருக்கு அவமானம், பிரதமருக்கு அவமானம். இதை வந்து என்ன மாற்றி விடுவாங்கன்னா மத ரீதியா மாற்றி விட்டுருவாங்க. அவன் இதன்னு பார்த்தா இந்துவான்னு கேட்டா முஸ்லிமான்னு கேட்டா இது இங்க மத கலவரத்தை தூண்டி விட்டு கையால் ஆகாத இந்த அரசாங்கம் வந்து அதை தடுக்க வக்கு கிடையாது, அவங்கள பிடிக்க வக்கு கிடையாது, தெளிவு கிடையாது. தீவிரவாதி இத்தனை நாள் இருந்திருக்கான், என்னடா புடுங்கினீங்கன்னா ஒன்றும் கிடையாது. அங்கே உள்ளவர்கள் கேட்டால் இராணுவ வீரர்கள் தேசத்திற்காக பாடுபடக்கூட அவர்களையும் அந்த ஆட்குறைப்பு செய்து டெம்பரவரி ஆள் எடுத்து அவனை போட்டால் இப்போ என்ன விளங்கும் இப்போ. ஸோ இதுதான் நடந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக. ஸோ அப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர இதை வந்து கையாளாகாத அரசோட ஏதாவது தான் பார்க்கணுமே தவிர வேற என்ன பார்க்கணும். இதெல்லாம் இனிமே வந்து எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீங்களாம் சட்டம் ஒழுங்கை பற்றி தமிழ்நாட்டில் வந்து நீங்களா பேசுவீங்க, தென்னிந்தியாவில் வந்து நீங்கள் பேசுவீங்கன்றதான் தெரியல. பல மாநிலத்தில இருந்து போன உங்களுடைய உயிர் போயிருக்கு, பலர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இனி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுதலா இருக்கு. உங்களுடைய நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.
நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.